அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு 4 சிறப்பு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. ஆவணி மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை. 2வது சிறப்பு அன்றைக்கு ஏகாதசி. இந்த ஏகாதசி என்பது ரொம்ப சிறப்பான ஏகாதசி, சந்தான விருத்தி தரும் ஏகாதசி, புத்திரரத ஏகாதசி என்று இதற்கு பெயர். ரொம்ப சிறப்பான ஏகாதசி. 3வதாக அன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஆவணி மூல திருவிழா. அந்த ஆவணி மூல திருவிழாவில் நரியை பரியாக்கிய அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம். 4வதாக குங்கிலிய கலைய நாயனார் என்னட்டு ஒரு நாயனார், அவருடைய குரு பூஜை தினம். இப்படி 4 சிறப்பு இருக்குது. 1 ஆவணி மூல திருவிழா, 2வது ஆவணி முதல் ஞாயிறு, 3வதாக குங்கிலிய கலைய நாயனாருடைய குரு பூஜை, 4வதாக புத்திரரத ஏகாதசி. இத்தனை ஒரு சிறப்பும் இன்றைய தினம் இருக்கிறது. இதில் இந்த புத்திரரத ஏகாதசி அதனுடைய சிறப்பை நாம் முதல்ல பார்ப்போம். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருப்பது போலவே இந்த ஏகாதசிக்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த ஏகாதசி விரதத்தாலே கிடைக்காத நற்பலன் எதுவும் இல்லை. செல்வம், கல்வி, ஆயுள், ஆரோக்கியம், இழந்ததை பெறுதல், பதவி, ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இந்த ஏகாதசி விரதத்தாலே கிடைக்கும் என்று ஏகாதசி மகாத்மிய புராணங்கள் எல்லாம் கூறுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு ஏகாதசி விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம். இது ஆவணி மாதத்திலே வருகின்ற வளர்பிறை ஏகாதசி. அந்த ஏகாதசியில் சத்சந்தானம், சந்தானம்ங்கிறது பொதுவாக குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. குழந்தைகள் நல்லபடியாக இருப்பதும் சந்தான விருத்தி தான். ஒரு குழந்தை பிறந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகலை, அந்த குழந்தையால் அப்பாவுக்கு எந்த நன்மையும் இல்லை, அந்த குழந்தைக்கு பெற்றோர்களால் எந்த நன்மையும் இல்லை, ஒரு அவப்பெயரை தேடி தருகிறது, அல்லது அந்த குழந்தை சரியான முறையில் இல்லாமல் இருக்கிறது, நோய் நொடியால் கஷ்டப்படுகிறது, நல்ல வேலை கிடைக்கவில்லை, திருமணமாக எத்தனையோ கவலை இருக்கும் இல்லையா? அப்போது நல்ல மக்கள் என்பது அந்த மக்களாலே நமக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி, அந்த நிம்மதியுடைய அப்போது அந்த குழந்தைக்கு எல்லா விதமான ஒழுக்கம் இருக்கணும், பக்தி இருக்கணும், நல்ல சமூக பொறுப்பு இருக்கணும், பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலை இருக்கணும், பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைக்கும் நல்ல அந்யோன்யம் இருக்கணும், அப்படியே இருக்கணும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும் பிறக்கணும். அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏகாதசி. இந்த ஏகாதசியை பற்றி ஒரு அருமையான கதை ஒன்று இருக்குது. மாகிஷ்மதி அந்த நாட்டில் மஸ்ஜித் அப்படிங்கிற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லை. மக்கள் ஐயோ குழந்தை இல்லையேன்னுட்டு, ராஜாவுக்கு குழந்தை இல்லைன்ட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவர் நினைக்கிறார், ஒரு குறையும் இல்லாமல் தானே நான் இந்த நாட்டை ஆண்டேன், நமக்கு எதனால் இப்படி குழந்தை இல்லாமல் போயிடுச்சு, அடுத்து இந்த மக்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு அந்த காலத்தில் வாரிசு வேணும் இல்லையா? அதனால் அந்த மன்னன் சிரமப்படுவதை பார்த்து இந்த மக்களெல்லாம் சேர்ந்து எதனாலே தம்முடைய மன்னனுக்கு குழந்தை பிறக்கவில்லை, அந்த குறை நீங்க வேண்டும் என்று பொதுவாக யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க தான் விரதம் இருப்பாங்க. ஆனால் அந்த நாட்டில் பாருங்கள், மன்னன் மீது அன்பு கொண்ட மக்கள் விரதம் இருக்கிறார்கள். நமக்காக இன்னொருத்தவங்க விரதம் இருக்கிறது உலகிலேயும் பார்க்கலாம். இந்த குழந்தை சரியாயிட்டு நான் போய் மொட்டை போட்டுக்கிறேன்னுட்டு நேர்த்தி கடன் செய்கிறவங்க இருக்கிறாங்க. உனக்கு நல்ல வேலை கிடைச்சா நான் இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு நடந்து வர்றேன், பாத யாத்திரையாக வர்றேன்னுட்டு வேண்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு நேர்த்தி கடன் செய்யக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறார்கள். பிறருக்காக அப்படி செய்வது. அப்படி இந்த மக்கள் இந்த ஆவணி மாதத்திலே வளர்பிறை ஏகாதசி, புத்திரரத ஏகாதசியை இருந்து அந்த பலனை மன்னனுக்கு தத்தம் செய்து கொடுக்க அந்த மன்னனுக்கு குழந்தை பிறந்தது என்று ஏகாதசி மகாத்மிய கதை கூறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஏகாதசி, ஒரு நல்ல சத்சந்தான விருத்தி கிடைப்பதற்கு இந்த புத்திரரத ஏகாதசி இருக்கணும். அடுத்தது குங்கிலிய கலைய நாயனார் என்று ஒரு நாயனாருடைய கதை. அந்த குரு பூஜையே இன்றைக்கி வருது. அவர் அட்டவீரட்டான தலம் எப்படின்னு சொல்லக்கூடிய தலங்களிலே 8 வீரத்தலங்களிலே ஒரு தலமாகிய திருக்கடையூர். அந்த திருக்கடையூர் அபிராமி இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஊரில் என்ன பண்ணான் பெருமான்? மார்க்கண்டேயனுக்காக காலனை உதைத்த பெருமான், காலசம்ஹாரமூர்த்தி, ஆயுள் துக்கத்தை நீக்குபவர், அப்படிப்பட்ட ஒரு மூர்த்தி இருக்கக்கூடிய ஊரிலே அவர் பிறந்து தன்னுடைய செல்வங்களை எல்லாம் அந்த குங்கிலிய தீபம் அப்படின்னு சொல்லுவோம், வாசனையான சாம்பிராணி புகை, குங்கிலிய புகை போட்டால் ரொம்ப நல்லது என்ப சொல்வாங்க, வறுமை போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குங்கிலியம் நிறைய வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தார். அவருடைய குடும்பத்துக்கு வறுமை வந்தது. பொண்டாட்டி பிள்ளைலாம் 2-3 நாளாக சாப்பிடாமல் இருந்தாங்க. இவர் போய் கோயிலில் போயிட்டு, இவர்கிட்டையும் பணம் இல்லாததால் அந்த குங்கிலியம் வாங்க முடியல.
அப்போது சாப்பாட்டுக்கு தவித்து கொண்டிருந்த அவருடைய மனைவி தன்னுடைய தாலி மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்து, இதை விற்று நீங்கள் நெல் வாங்கி வாருங்கள் என்று சொல்லி கணவனாரை அனுப்ப, அந்த கணவனார் வழியில் குங்கிலிய பொதி வியாபாரி ஒருத்தவரை பார்த்தவொடனே நல்ல குங்கிலியை நிறையா வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த தாலியை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு நிறைய குங்கிலியம் பெருமானுக்காக வாங்கி கொண்டு போய் அந்த பண்டாரத்தில் போய் சேர்த்து வச்சுட்டு கோயிலே இருந்துட்டார். சாப்பாட்டுக்காக வாங்கின அந்த பணத்தை இவர் குங்கிலியம் வாங்கிட்டாரே. அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த அம்மா பட்னி கிடக்கிறாங்க 2 நாளாக, வயிற்றுல ஈரத்துணி கட்டிக்கிட்டு. சிவபெருமான் பார்க்குறார், நமக்காக இப்படிப்பட்ட ஒரு தியாகம் பண்ணிட்டாரேன்னு நினச்சி அவர் அந்த வீட்டில் பொன்னும் பொருளுமாக கொட்டுகின்றார். கொட்டிவிட்டு அந்த மனைவியின் அந்த மனைவியின் கனவினில் வந்து, இதை பாருமா, நிறைய உனக்கு செல்வமெல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன், இதை வைத்துக்கொண்டு நீங்கள் நல்லபடியாக வாழுங்கள் என்று சொல்ல, இவர் கனவில் போய் கோயிலில் பட்னியோடு உட்காந்துருக்கிறார் இல்லையா, நீ வீட்டுக்கு போ, வீட்டில் உன்னுடைய மனைவி பால் சோறு இன்னடிசில் அதை வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, போய் சாப்பிடு, பசியோடு இருக்காதேன்னு சொல்லி அனுப்புகிறார். கடவுளே சொல்லி அனுப்புகிறாரேன்னு வீட்டுக்கு வந்தால் அந்த அம்மா பொண்ணும் நகையுமா இழஞ்சி இருக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொன்னால், சிவபெருமானுடைய திருவருளாலே இதெல்லாம் கிடைத்தது அப்படின்னு சொன்னவொடனே அவர் அந்த குங்கிலிய பூஜையை தொடர்ந்து செய்கிறார். நம்ம இறைவனுக்காக ஒன்று சமர்ப்பித்தால் அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருவார் என்று சொல்லுகின்ற அற்புதமான அந்த நாயனாருடைய குரு பூஜை தினம் இன்றைக்கு. சிவபெருமான் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான திருவிளையாடல். அந்த திருவிளையாடல் காட்சியில் நரியை பரியாக்கிய அந்த பெருவிழா நடக்குது. இரவு தங்க குதிரை வாகனத்தில் இருப்பார். பவளக்கிளி பந்தல்னுட்டு மூல விதியில், அந்த பவளக்கிளி பந்தலில் இந்த உற்சவம் நடக்கும். மூல விதியில் சாயங்காலத்தில் வந்து குதிரை வாகனத்தில் பகவான் வீதி உலா வருவார். அப்படிப்பட்ட ஒரு நாள். அதற்கு அடுத்தது இன்னொரு சிறப்பு என்னன்னா, இது ஆவணி மாதத்தில் முதல் ஞாயிறு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆவணி மாதம்ங்கிறது சூரியன் வந்து தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசியில் ஆட்சி பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதனால் சூரியனுக்கு பவர் ரொம்ப அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனை நினைத்து வழிபாடு செய்வது, விரதம் இருப்பது என்பது மக்கள் ஞாயிற்றுக்கிழமை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முற்றத்திலே பொங்கல் படைத்து சூரியனுக்கு படைப்பார்கள், மாவிளக்கு போடுவார்கள். அப்படி போட்டு அந்த சூரிய காயத்ரி அல்லது சூரியனுக்குரிய ஏதாவது ஒரு வாழ்த்து சொல்கிறது நமக்கு சூரியனுடைய பேரருளை பெற்றுத்தரும். முடிந்தால் சூரியநாராயணர் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வரலாம். இதனால் பல்வேறு விதமான தோஷங்கள் நீங்கி சுபிட்சம் ஏற்படும்.